100% சொல்வேன், சபைக்குள்ளே நீங்கள் யாரும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரும் ஆக்சிடென்டாக வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத விதமா இயேசு ஏத்துக்கிட்ட தெரியாம ஒரு நாள் இருக்கும்போது தொடர்ந்து சுவிசேஷம் சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெவன்லி பிளான், திட்டம், பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு வீட்டுல வாசக்கல்லா இருக்கலாம், இல்ல கிச்சன்ல இருக்கிற கடப்பாக்கல்லா இருக்கலாம், இல்ல பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸா இருக்கலாம், இல்ல பெட்ரூம்ல இருக்கிற டைல்ஸா இருக்கலாம். ஆனா நம்ம அத்தனை பேரும் அந்த வீட்டினுடைய ஒரு பார்ட். என்ன எதுவா வச்சிருக்கிறது வேற, ஆனா அந்த வீட்டினுடைய பார்ட்ல நானும் இருக்கிறேன். புதிய எருசலேமில் நானும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அப்ப எனக்கு தெரியணும், நான் ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான்குள்ள தான் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன். ஒரு ஹெவன்லி பிளான்குள்ள தான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்பட்டேன். என்னை கூட்டிட்டு வந்தது ஆண்டவர் சும்மா இல்ல, ஐயோ பாவம் ஒரு பையன் ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல, இவரை பணக்காராக்கி விடுவோம் அப்படின்னு கர்த்தர் கூட்டிட்டு வரல. இவரை கொண்டு வந்து சரி பரவாயில்ல, பாவம் மனுஷன் ரொம்ப யாரும் இல்லாம அனாதையா இருக்காப்ல, கொண்டு வந்து எல்லாரோடையும் சேர்த்து விடுவோன்னு கூட்டிட்டு வரல. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஹெவன்லி பிளான் என் மேல இருக்கு. அந்த ஹெவன்லி பிளான்ல தான் நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் கொண்டு போகப்படுற இந்த பிளானுக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த திட்டம் புரியாததுனால தான் நாம் வழி விலகி போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோம்.